எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி தான் எங்க திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு யார் சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா திமுக காரங்களே சொல்லிக்குவாங்க. குறிப்பா நம்மளுடைய முதல்வரான MK ஸ்டாலின் அவர்கள் இது மூச்சுக்கு 300 தடவை சொல்லுவாங்க. உண்மையிலே இவங்க திமுக ஆட்சிக்கு வரும்பொழுது சொன்னதை தான் இப்ப செய்யறாங்களா? அதுலயும் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நம்ம CAG ரிப்போர்ட் பத்தின ஒரு டீடைல்டு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தோம். அதை பத்தின நிறைய கமெண்ட்ஸ் நமக்கு வந்திருந்துச்சு. கடன் சுமையில எப்படியா இருக்கு இந்த தமிழ்நாடு? கடந்த 2021 இருந்து 25 வரைக்கும் கடன் சுமை எப்படியா ஏறி இருக்கு, ஒவ்வொருத்தர் தலைமையிலையும் எவ்வளவு கடன் இருக்கு அப்படிங்கறதான் இந்த காணொலியில டீடைலா பார்க்க போறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. இது திராவிட மாடல் ஆட்சியா இல்ல ஷூட்டிங் மாடல் ஆட்சியா அப்படின்னு கேட்கிற மாதிரி தான் தினம் தினம் நம்மளோட நிலைமையானது இருக்கு. ஒரு பக்கம் நம்மளுடைய முதல்வரான MK ஸ்டாலின் அவர்கள் கோவையில இன்னைக்கு ஒரு பூங்கா திறந்து வைக்க போயிருந்தாரு. ஸோ அங்க கோபேக் ஸ்டாலின் அப்படின்னு நம்ம ஊர்லயே அவங்களுக்கு ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. சில பேர் ஆர்ப்பாட்டங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வருகின்ற பிறந்த நாளுக்காக உதயநிதி அவர்களுடைய பிறந்த நாள் வருது. அதுக்கான பாடல் வெளியீட்டு விழா இன்னைக்கு வெகு விமர்சையா நடந்திருக்கு. அதுக்கு தலைமை தாங்கினவர் அவரோட ரசிக மன்றத்தின் தலைவராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் அவர்கள். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, தமிழ்நாட்டோட நிலைமை என்ன, ஒவ்வொருத்தருடைய தலைமையிலையும் எவ்வளோ கடன் இருக்கு. ஏன்னா நம்ம இந்த CAG ரிப்போர்ட் பத்தின ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அது அந்த அறிக்கையை சப்மிட் பண்ணியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி தான் அந்த வீடியோவை நம்ம பண்ணியிருந்தோம். என்ன மாதிரியான ரெவென்யூ டெபிசிட்ல அரசாங்கம் இருக்கு, தள்ளாடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். கடந்த 5 ஆண்டுகள்ல 10 ஆண்டு ஆட்சி செய்த அதிமுகவை விட திமுக எந்த லட்சணத்துல ஆட்சி செய்யுது அப்படிங்கிறதான் இங்க கேள்வியா இருக்கு. கடந்த 2021 ஆட்சிக்கு வந்ததும் நம்மளுடைய அப்போதைய நிதியமைச்சராக இருந்த PTR பழனிவேல் தியாகராஜன் ஃபர்ஸ்ட் 21 பிகினிங்ல பாத்தீங்கன்னா அவரு தான் நிதியமைச்சரா போட்டிருந்தாங்க. அவர் ஒரு பிரஸ் மீட்லாம் கொடுத்து சொல்லியிருந்தாரு, ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க எவ்வளவு கோடி கடன்ல இருக்கு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்களோட கடன் என்னவா இருந்துச்சு அப்படின்னா 5.70 lakhs crore, 5.70 லட்சம் கோடிகள் கடன்ல இருந்தது தமிழ்நாடு. அவங்க ஆட்சியில அமரும் பொழுது, அதாவது ஒருத்தர் தலைமையில, ஒரு குடும்பத்தின் தலைமையில கிட்டத்தட்ட 2,63,976 ரூபாய் கடன் இருந்துச்சு ஒரு குடும்பத்துக்கும். ஆனா இன்னைக்கு நிலைமைக்கு என்னவா இருக்கு? ஏன்னா இப்ப ரீசெண்டா தங்கம் தென்னரசு அவர்கள் அவர் பேசின அந்த காணொலிகள்லாம் நம்ம பார்த்துருப்போம். அவங்க ஃபினான்ஷியல் பட்ஜெட் சப்மிட் பண்ணியிருந்தாங்க. 2026 மார்ச்சோட இவங்களோட ஆட்சி காலம் நிறைவடையுது. ஸோ இப்போ அதுக்குள்ளார இவங்களோட கடன் தொகையானது பார்த்தீங்கன்னா 9.29 லட்சம் கோடியாக எட்டும் அப்படிங்கிறது தான் தகவல். 5.7 லட்சம் கோடியா இருந்ததை 9.29 லட்சம் கோடியாக மாற்றிய சாதனையை தான் இந்த திமுக அரசு செஞ்சிருக்கு அப்படிங்கறதான் விஷயம். ஏமா முன்னாடி காலத்துல எல்லாம் கடன் வாங்கலையா அப்படின்னு கேட்கலாம். பட் நீங்க அந்த டியூரேஷனை பாருங்க. 10 ஆண்டு ஆட்சி பண்ணி அவங்க 5 லட்சம் கோடியில இருந்ததுன்னா, அப்ப நீங்க நல்ல நிர்வாகம் பண்றவங்க எப்படி வெறும் 4 வருஷம் 4.5 வருஷம் ஆட்சியில இவ்வளவு கடனை நீங்க இன்க்ரீஸ் பண்ணுவோம்? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டபுள் தான். அது ஓரளவுக்கு தோராயமா அங்க இங்க இடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 75% 80% மேல அவங்க இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்காங்க. அப்ப அதை குறைப்பேன் அப்படின்னு PTR அவர்கள் பேட்டியெல்லாம் கொடுத்திருந்தாங்க. அதுக்கான வெள்ளை அறிக்கைலாம் கொடுத்திருந்தாங்க. இந்த கடன் சுமையை குறைக்கிறது தான் என்னுடைய முதல் லட்சியம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. திமுக அதற்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் தினம் பஞ்சப்பாட்டு மட்டுமே பாடிட்டு இருக்கக்கூடிய திமுக என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க அப்படின்னு தான் நம்ம கேட்கணும். இன்னுமே விளக்கமா சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு தேதிக்கு ஒவ்வொருத்தர் தலைமையிலையும் என்ன கடன் இருக்கு அப்படின்றத நம்ம கால்குலேஷனோட தெரிஞ்சுப்போம். சில உதாரணங்களோட இதை நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா இப்ப நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோங்க, ஏப்பா உங்க வீட்டுல இவ்வளவு கடன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற யாரோ சொன்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறதா செய்தி. சில குடும்பங்கள்லாம் கடன் வாங்கவே தயக்கப்படுவாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு இது கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டுல மொத்தமா நம்ம சொல்லக்கூடிய ஜனத்தொகை அப்படிங்கிறது என்னன்னா 7.7 கோடி அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு தோராயமா அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. 24 கணக்குப்படி 7.7 crores அப்படிங்கிறது நம்மளுடைய ஜனத்தொகை. நேஷனல் ஃபேமிலி அண்ட் ஹெல்த் சர்வே ரிப்போர்ட் 2021 படி பாத்தீங்கன்னா அந்த டேட்டாவையும் நான் வைக்கிறேன். இது நம்மளே போய் தேடி பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிப்போர்ட் ஆனது நமக்கு கிடைக்கும். அந்த PDF வேணும்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த கணக்கின் படி பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3.4 கோடி குடும்பங்கள் ஆனது இருக்கு. எத்தனை குடும்பங்களா இருக்கும் நான் சொல்றது நம்பர் ஆஃப் பீப்புள். எத்தனை குடும்பங்கள் பாத்தீங்கன்னா சரி அதுல இருந்து இன்னும் அப்ராக்சிமேட்டா ரீஃபைன் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2.20 லட்சம் குடும்பங்கள் அப்படின்னு வச்சுப்போம். 2.2 crores ஃபேமிலிஸ். ஸோ இப்போ நமக்கு இருக்கக்கூடிய கடன் தொகை என்னவா இருக்கு அப்படின்னா
2.29 லட்சம் கோடிகளா இருக்கு. டிவைடட் பை 2.1 ஆர் 2 போட்டீங்க அப்படின்னா ஆவரேஜா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கிட்டத்தட்ட 4.22 லட்சம் தான் நம்மளுடைய கடன் தொகை. ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் பாத்தீங்கன்னா இப்ப 4.22 லட்சம் கடன் இருக்கு. இதை எப்படி நம்ம கவர்மெண்ட் சரி கட்டும் அப்படிங்கறதான் கேள்வி. ஏன்னா இவங்க ஆட்சிக்கு வரும்பொழுது இவங்களே வெள்ளை அறிக்கை கொடுத்ததுல 2.63 2,63,000 இருந்த கடன் இன்னைக்கு என்னவா இருக்கு அப்படின்னா 4,22,000 இருக்கு அப்படிங்கறதா செய்தி. சோ நீங்க கடனை குறைக்கல, கடனை ஏத்தி அப்படியே டபுள் பண்ணி ஒவ்வொருத்தர் தலைமையிலையும் இவ்வளவு கடனை வாங்கி வச்சிருக்கீங்க. சோ இந்த ஒட்டுமொத்த திமுக ஆட்சியில இருந்து நமக்கு தெரியறது என்ன அப்படின்னா இவங்களுடைய நிர்வாக திறமை அப்படிங்கிறது என்ன அப்படின்றது ஒவ்வொரு வாட்டியும் ஆட்சிக்கு வரும்பொழுது நமக்கு அதை கிளீனா சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு துறையிலும் என்ன மாதிரியான குளறுபடிகள் இவங்க பண்றாங்க அப்படிங்கிறது. அதோட சேர்த்து எப்ப பார்த்தாலும் நிதி பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னிறுத்துறது. ஒரு அரசாங்கம் மத்திய அரசோட எந்த இணக்கமான போக்குலையும் போகாம கரெக்டான ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ்ல அவங்க இல்லாம எல்லாத்துக்கும் முரண் பிடிச்சுக்கிட்டு எங்க நிதியை கரெக்டா கையாளணுமோ அதை சரியா கையாளல அப்படிங்கறதான் பல பேரோட கருத்தாவும் இருக்கு. ஒரு இணக்கமான போக்கை கடைபிடிக்க மாட்டேங்கிறாங்க. குறிப்பா நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள், அண்ணாமலை போன்றவர்கள் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா இப்ப சமீபத்துல நடந்த மெட்ரோ ரயில் விவகாரமாக இருக்கட்டும் அல்லது நீங்க PM ஸ்ரீ பள்ளிகள் விவகாரமா இருக்கட்டும், இப்படி மோதல் போக்கையே கையில எடுக்கிறது. அதுலயும் குறிப்பா இந்த பஸ் ஸ்கீம் எல்லாம் அனௌன்ஸ் பண்றதா இருந்தாங்க. இதெல்லாம் எங்களுக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி வெறும் முரணை மட்டும் தான் கையில எடுத்து திமுக அரசு செயல்படுது அப்படிங்கறதான் பெரும் குற்றச்சாட்டா இருக்கு. அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா வாக்குறுதிகளை அள்ளி வீசுறது. ஒரு 500 சொச்சம் வாக்குகளை திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அள்ளி வீசியிருந்தாங்க. அதுல பல பேர் பல விதமா சொல்லுவாங்க, நாங்க 90% வாக்குகளை நிறைவேற்றிட்டோம், நாங்க 80% வாக்குகள் நிறைவேற்றோம், இன்னும் 4-5 வாக்குகள் தான் மிச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாய் கூசாம ஓயாம போய் சொல்லுவாங்க. இப்ப அவங்க கொடுத்த வாக்குறுதியில இன்னைக்கும் மக்கள் கேட்கிற விஷயம் என்ன அப்படின்னா நீட்டை ஒழிப்பேன்னு சொன்னீங்களே, வந்ததும் முதல் கையெழுத்து போடுவேன்னு சொன்னீங்களே, பண்ணீங்களா? அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி பில் மாதம் ஒரு முறை கணக்கெடுக்கப்படும், பால் விலை குறைப்பு, பெட்ரோல் விலை குறைப்புன்னு இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்றீங்களே, செஞ்சீங்களா அப்படிங்கிறது தான் மக்கள் தொடர்ந்து கேட்குறாங்க. இதுக்கு நம்மளோட முதல்வர் ஓயாம என்ன சொல்லுவாரு அப்படின்னா தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் அப்படின்னு ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் மட்டும் பண்ணா போருமா? ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலைமை என்னவா இருக்கு? ஒரு பக்கம் விவசாயிகள் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அன்றாட மக்கள், பெண்கள் பாதுகாப்பு, சட்ட ஒழுங்கு சீர்கேடு, கஞ்சா புழக்கம், இப்படி லிஸ்ட் அடுக்கிக்கிட்டே போகலாம். எண்ட்லெஸ்ஸா இருக்கு இந்த லிஸ்ட். இந்த லட்சணத்துல இந்த பொற்கால ஆட்சி மீண்டும் வேணும்னு யாராச்சும் கேட்பாங்களா? மீண்டும் 2026 ஆட்சி கட்டில நாங்க தான் வருவோம். 26 மட்டும் கிடையாது, இன்னும் 20-30 வருஷத்துக்கு திமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு மமதையில தான் தெரிஞ்சிட்டு இருக்காங்க இந்த திமுக காரங்க. மீண்டும் வேறொரு காணொளியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.